கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் மின்மினி காடு. மலையாளத்தில் இந்த புத்தகத்தை எழுதினவங்க கே கிருஷ்ணகுமார் அவர்கள். தமிழில் இந்த புத்தகத்தை மொழியாக்கம் பண்ணவர் யூமா வாசுகி அவர்கள். இந்த நாவலில் மொத்தம் 9 அத்தியாயங்கள் இருக்குது. அதிலிருந்து தினம் ஒரு அத்தியாயம் நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். காட்டில் வாழ்கிற விலங்குகள் காட்டையும் தங்களையும் எப்படி மனுஷங்க கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறாங்கன்றது தான் இந்த கதை. நீங்கள் எப்பயும் படிக்கிற விலங்குகள் கதை மாதிரி இல்லாமல் இந்த கதையில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக நிஜ வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளும் கலந்து இருக்கும். அந்த மாதிரி தங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்லேருந்து விலங்குகளே தங்களை எப்படி தற்காத்துக்குதுன்றது தான் ரொம்ப சுவாரஸ்யமான இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. கதைக்குள்ளே போகலாமா? பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அத்தியாயம் 2. சுந்தரி முயல் காடு சுற்றுவதில் மிகவும் விருப்பமுடையவள். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அப்பா தாண்டவராயன் முயலுக்கு தெரியாம காட்டில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருப்பா. ஒவ்வொரு நாளும் அவளுக்கு கொடுக்கறதுக்காக புதிய புதிய வியப்புகளையும் மகிழ்ச்சியையும் வைத்திருந்தது காடு. அப்பு புலியின் குகைக்கும் மாதவி கரடியின் இருப்பிடத்திற்கும் அவள் எப்போதும் செல்வாள். பலா மரத்தக்காவின் நிழலிலும் வாகை மரத்தக்காவின் நிழலிலும் அவள் என்றும் விளையாடி மகிழ்வாள். அவளை தெரியாதவர்கள் மின்மினி காட்டில் கொஞ்சம் பேர்கள் தான் இருப்பார்கள். பெரும்பாலான நாட்களில் மாலை நேரங்களில் தாண்டவராயன் முயல் மகளை காணாமல் காடு முழுவதும் தேடி அலைவார். அவளை பார்த்தால் வலிக்கும்படி 4 அடி கொடுக்க வேண்டும் என்றும் நினைப்பார். ஆனா சுந்தரியோட கள்ளக்கபடமற்ற சிரிப்பை பார்க்கும்போது தாண்டவராயன் முயலோட கோபம் எல்லாம் பறந்து போயிடும். அன்றைக்கு அலைந்து அலைந்து மல்லிகை ஆற்றங்கரைக்கு வந்துவிட்டாள் சுந்தரி. கரையிலிருந்து ஆற்றின் மேலாக சாய்ந்து நிற்கிற வாகை மரத்தில் ஏறி அவள் தண்ணீரில் கண்ணாடி பார்த்தாள். தனது புஸ் புஸ் என்ற உருவத்தை பார்க்கையில் அவளால் புன்னகையை அடக்க முடியவில்லை. எவ்வளவு நேரம் அப்படி நின்றிருப்பாள் என்று தெரியாது. ஒரு குரல் கேட்டு தலை திருப்பினாள். அட போதும் பெண்ணே, எவ்வளோ நேரம்தான் உன் அழகை பார்த்து ரசிச்சுட்டே இருப்ப? இப்பயே பார்த்து எல்லாத்தையும் தீத்துடாத, நாளைக்கும் கொஞ்சம் மிச்சவை. யார் மீது சுந்தரி அமர்ந்திருந்தாளோ அந்த வாகை மரத்தக்காதான் சுந்தரியை கேலி செய்தாள். கொஞ்சம் சும்மா இரு வாகக்கா, கிண்டல் பண்ணாத. நீ மட்டும் எப்போதும் தண்ணியில தெரியும் உன்னோட முகத்தை விட்டு பார்வைய அங்க இங்க திருப்புறதே இல்லை. ஒரு இலைய வாயிலிட்டு மென்றபடி சுந்தரி முயல் சிணுங்கினாள். சட்டென்று ஆற்றில் நீர் வளையங்கள் வந்து மோதுவதை சுந்தரி கவனித்தாள். அவள் கூர்மையாக தொலைவே பார்த்தாள். யாரையும் காணவில்லை. சற்று நேரம் சென்ற பிறகு ஒரு தோணி நெருங்கி வருவதை பார்த்தாள். வாகக்கா, அங்க பாத்தீங்களா, யாரோ வராங்க என்று சுட்டி காட்டினாள் சுந்தரி முயல். ஓ அதுவா, அது மீன்பிடிக்காரர் சுந்தரம்தான். அவரு 3-4 மீன்களை பிடிச்சிட்டு திரும்பி போயிடுவாரு. தொல்லெல்லாம் தரமாட்டாரு. காற்றுல தலையாட்டி கொன்றே கூறினாள் வாகையக்கா. சுந்தரி மூச்சு விடவும் மறந்து ஆற்றையே பார்த்து கொண்டிருந்தாள். மீன்பிடிக்காரர் சுந்தரத்தை இதற்கு முன்பு ஒரு தடவை அவள் பார்த்திருக்கிறாள். ஆனால் இம்முறை அவருடன் 3 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தோணி கரையை அடைந்தது. தலையில் ஒரு முடி கூட இல்லாத சிறுவன்தான் முதலில் இறங்கினான். அவன் தன் கழுத்தில் ஒரு சிவப்பு கைக்குட்டையை கட்டியிருந்தான். சிறுமிகளில் ஒருத்தி தலையில் சித்திர தையல் உடைய மஞ்சள் நிற முக்காட்டியிட்டிருந்தாள். மற்றவள் இளம் நீல நிறத்தில் உடை அணிந்திருந்தாள். அவளது சடையை பார்த்தால் சிறிய பாம்பு குட்டியை போல் இருந்தது. விருப்பத்துடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள் சுந்தரி. எனக்கும் கொஞ்சம் தலைமுடி இருந்தா அத மாதிரி சடை பின்னி பார்த்திருக்கலாம் என்று நினைத்தாள். தோணியை கரை சேர்த்து நிறுத்திய பிறகு மீன்பிடிக்காரர் சுந்தரம் சொன்னார், நான் தோணியை செலுத்திட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரேன். அங்க வலை வீசுனா மீன்கள் ஏதாவது கிடைக்கும். அடே மொட்டை தலையா, முந்திரி கொட்டை, குரங்கு சேட்டை, நீங்க 3 பேரும் இங்கேயே இருக்கணும். காட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, ஜாக்கிரதை. புலி கரடிலாம் இந்த காட்டில் உண்டு. சுந்தரம் அண்ணன், மொட்டை தலைகளை மட்டும்தானே புலி பிடிக்கும். நாங்கள் கொஞ்ச நேரம் காட்டை சுற்றி பார்த்துக்கிறோமே. மொட்டை, நீ இங்கேயே நில்லு என்றாள் நீல உடையணிந்தவள். ஓடி குரங்கு சேட்டை, மொட்டை தலையின் பழிப்பு காட்டி கொண்டு சொன்னான்.
புலி வந்தா உன் வாயாடித்தனம்லாம் சரியாகும். அந்த மீன்பிடிக்கார சுந்தரத்துடன் இருக்கும் பிள்ளைகளை உங்களுக்கு தெரிகிறதா? அவர்கள்தான் முன்பே குறும்புக்காரர்கள். நீல உடை அணிந்தவளின் பெயர் குமுதா. குரங்கு சேட்ட குமுதான்னு ஊர்க்காரங்க அவளுக்கு இன்னொரு பெயரும் வச்சிருக்காங்க. தலையில மஞ்சள் முக்காடு போட்டிருக்கால, அவளோட பேரு தான் மும்தாஜ். குரங்கு சேட்டையை விட குறும்புக்காரி இவ. அதனால ஊர்க்காரங்க இவளுக்கு வச்ச பெயரு முந்திரி கொட்டை. அப்புறம் மொட்டை தலை முஸ்தபா. முந்திரி கொட்டை மும்தாஜோட தம்பி தான் இந்த முஸ்தபா. 3 பேரும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஆண்டனி வாத்தியாரு காட்டை பத்தி பாடம் நடத்தினாரு. அதுல இருந்தே குரங்கு சேட்டைக்கு காட்டை பார்க்கணுங்கிற மோகம் தொடங்கிடுச்சு. அவளோட விருப்பத்தை மும்தாஜ் கிட்ட சொன்னான். முஸ்தபாவும் மும்தாஜும் காட்டை பார்க்கணுங்கிற ஆசைய அவங்களோட வாப்பா முகமது கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட வாப்பா அவங்க 2 பேரையும் கடுமையா திட்டினாரு. குரங்கு குட்டிகளே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது கரடியும் புலியும் உள்ள காடு. இனிமே காட்டை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அப்புறம் தெரியும் செய்தி. உங்க கால்களை முறிச்சு போட்டுருவேன். வாலை சுருட்டிட்டு இங்க இருந்து போங்க. அப்புறம் என்ன பண்றது? மொட்டையும் முந்திரி கொட்டையும் குரங்கு சேட்டையும் சேர்ந்து ஆலோசனை பண்ணினாங்க. அந்த ஆலோசனையோட விளைவாக தான் அவங்க மீன்பிடிக்கார சுந்தரத்தை போய் பார்த்தாங்க. சுந்தரத்துக்கு பிள்ளைகளோட பழகுவது ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஆசையை கேட்டுட்டு அவர் சொன்னாரு, ஒரு நாள் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இந்த ஆத்தங்கரைக்கு வந்துடுங்க. நான் மீன் பிடிக்க போறப்ப உங்களையும் அங்க அழைச்சிட்டு போறேன். அப்படித்தான் 3 பேரும் காட்டை பார்க்கறதுக்காக இங்க வந்து இறங்கியிருக்காங்க. சுந்தரி முயல் 3 பிள்ளைகளையும் மாறி மாறி ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் வாகை அக்காவின் காதில் ரகசியமாக கேட்டாள், வாகை அக்கா, நான் அந்த பிள்ளைகள்கிட்ட போகட்டுமா? மெதுவா பேசு பின்னே. நம்ம பேசிக்கொள்ள முடியுங்கிற விஷயம் மனுஷங்களுக்கு தெரியாது. நாமெல்லாம் வாயில்லா பிராணிகள்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா ரொம்ப குழப்பமாயிடும். அமைதியாயிரு, அவங்க பேசுறத மட்டும் கேட்டுக்கோ. அது ஏன்? சுந்தரிக்கு சந்தேகம் வந்துச்சு. சே, வாகை அக்கா சற்றே அச்சத்துடன், சுந்தரி பேசுறத நிறுத்து. முஸ்தபாவும் மும்தாஜும் குமுதாவும் கொஞ்ச நேரம் ஆத்தங்கரையில சுத்தி பார்த்துட்டே இருந்தாங்க. கடைசியில இருப்பு கொள்ளாம அவங்க காட்டோட உட்பகுதியை நோக்கி நடந்தாங்க. சுந்தரிக்கும் நில கொள்ளல. அவளும் வாகை அக்காவோட எச்சரிக்கை எதையும் பொருட்படுத்தாம புதர்களுக்கிடையே குதிச்சு ஓடினா. வேணா சுந்தரி, மனுஷங்களோட விளையாட போகாத, ஆபத்து. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. வாகை அக்கா பின்னால் நின்று மெதுவாக சொன்னாள். ஆனால் சுந்தரியோ அதை கேட்க போகிறாளா? ஐயோ, எவ்வளவு வகை வகையான மரங்கள்! மொட்டை, அந்த நீலப்பூவை பாத்தியா? எவ்வளோ அழகா இருக்கு. காட்டுப்பூக்களை பார்த்து வியந்து போனாள் குமுதா. நமது கிள்ளு வாத்தியார், அதான் ஆண்டனி வாத்தியார், அவர் அடிக்கடி கிள்றனால இவங்க அவருக்கு கிள்ளு வாத்தியார்னு பட்டப்பெயர் வச்சிருக்காங்க. இந்த காட்டை பார்த்துருப்பாரா என்று சந்தேகப்பட்டாள் மும்தாஜ். அவங்க நடந்து நடந்து மான்களோட பிரதேசத்தை நெருங்கினாங்க. சுந்தரி புல் புதர்களுக்கிடையே மறைந்து அவர்களை பின்தொடர்ந்தாள். காட்டில் உள்ள மரங்களையும் விலங்குகளையும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது அப்போதுதான் அவள் கவனித்தாள். மிகவும் அமைதியாக இருந்தது காடு. சுந்தரிக்கு ஏன்னே புரியல. எப்போதும் பாட்டு பாடிட்டு இருக்கிற மைனா தம்பி கூட வாய் மூடி மௌனமா இருந்தான். என்னதான் ஆச்சு? மும்தாஜ் சொன்னாள், இங்க பாரு, குரங்கு சேட்டை, அதோ ஒரு மான் நிக்குது. கிட்ட போய் நம்ம அதை தொட்டு பார்க்கலாமா? முஸ்தபாவும் குமுதாவும் மகிழ்ச்சியோட சம்மதிச்சாங்க. சுந்தரி முயலுக்கு சிரிப்பு தான் வந்தது. இவங்க போய் தொட்டு பார்க்குற வரைக்கும் காத்திருக்குமா அந்த மின்னல் மான்? அசட்டு பிள்ளைங்களா இருக்கிறாங்களே. மின்னல் மானின் வேகத்தை பத்தி இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது போல. இதுதான் வகுப்புல வாத்தியார் பாடம் நடத்தும் போது ஒழுங்கா கவனிக்கணும்னு சொல்றது. யாரும் பேசாமல் நிற்பதை பார்த்த சுந்தரிக்கு கொஞ்சம் பயம் தோன்றியது. அவள் பக்கத்தில் இருந்த மூங்கில் மரத்திடம் கேட்க தொடங்கினாள். மூங்கில் எண்ணெய், மூங்கில் எண்ணெய் என்று உச்சி கொட்டி, ஒன்னும் பேசாத என்று மூங்கில் மரம் அவளிடம் ஜாடை காட்டியது. அப்போ வாகை மர அக்கா சொன்னதுல ஏதோ விஷயம் இருக்கு. இந்த காட்டுல புலி இருக்குதா,
இது குமுதாவின் சந்தேகம். உண்டு என்றுதான் வாப்பா சொன்னார். லேசான பயத்தோடு தான் சொன்னாள் மும்தாஜ். அதனால என்ன, புலி வந்தா அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்க பயப்படாம இருங்க. பாவம் பெண் பிள்ளைகள் நீங்கள். கழுத்தில் கிடந்த கைக்குட்டையை எடுத்து தலையில் கட்டிக்கொண்டு சவடாலாக சொன்னான் முஸ்தபா. அட மொட்ட, வீண் சவடால் பேச்சு வேண்டாம் என்று மும்தாஜ் முஸ்தபாவை கண்டித்தாள். அது எதிர்பாராமல் திடீரென்று நடந்துவிட்டது. புதர்களுக்குள் பாதி உறக்கத்தில் இருந்த மாதவி கரடி வழக்கமற்ற பேச்சு குரல்களை கேட்டு திடுக்கிட்டு விழித்தாள். யாரங்கே என்று கேட்பதற்கு வாய் எடுத்த போதுதான் முன்புறம் 3 மனித பிள்ளைகள் தென்பட்டார்கள். மாதவி கரடியின் உடல் முழுவதும் நடுங்கியது. மனிதர்களை காணும் போதெல்லாம் அந்த காலத்தில் துப்பாக்கியுடன் வந்த வேட்டைக்காரனை தான் மாதவி நினைத்து கொள்வாள். ஒரே பாய்ச்சலில் 3 பேரின் கதையையும் முடித்துவிடலாம் என்று நினைத்தாள் அவள். பிள்ளைகள் பக்கத்தில் வந்ததும் ஆக்ரோஷமாக பாய்ந்தாள். பிள்ளைகள் திடுக்கிட்டு அலறிவிட்டார்கள். பீதியினால் அவர்களின் கண்கள் இருண்டன. நல்ல வேளையாக கரடியின் பாய்ச்சல் லேசாக தவறிவிட்டது. மும்தாஜின் முக்காடு துணி மாதவி கரடியின் நகம்பட்டு கொஞ்சம் கிழிந்து விட்டது. பிள்ளைகள் மூவரும் அழத் தொடங்கிய போது சுந்தரி முயல் ஒரு துள்ளு துள்ளி மாதவி கரடியின் முன்னால் வந்தாள். வேணாம் மாதவி அக்கா, அவங்கள ஒன்றும் பண்ணிடாத, விட்டுடு. மனுஷங்க இருக்கும்போது யாரும் யார் கூடயும் பேசக்கூடாதுங்கிற காட்டோட சட்டத்தை மீறி சுந்தரி முயல் பேசுவதை கேட்டபோது மாதவி பதறியே போனாள். அவள் உரத்த குரலில் உருமினாள். பொறி பறக்கும் கண்களால் சுந்தரியை சினத்துடன் பார்த்தாள். பிறகு ஆத்திரமாக சுள்ளிகளையும் சரகுகளையும் மிதித்து ஓசை எழுப்பியபடி அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தாள். சுந்தரிக்கு ஒரே ஆச்சரியம். மாதவி அக்காக்கு என்னதான் ஆச்சு? சுந்தரி பெண்ணே, செல்லக்குட்டியே என்றெல்லாம் கொஞ்சம் மாதவி அக்கா தானே இது. பயந்து நடுங்கி நின்ற பிள்ளைகளை கண்டபோது சுந்தரி முயலுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இப்போது அப்பு புலி அண்ணன் வந்தால் விஷயம் மிகவும் சிக்கலாகி போய்விடும். அவள் புதர் மறைவில் நடந்து பிள்ளைகளுக்கு பின்புறம் சென்றாள். ஒரு நிமிடம் தயங்கி நின்ற பிறகு அவள் மெதுவாக சொன்னாள், இனிமே இங்க நின்னீங்கன்னா ஆபத்து, ஆத்தங்கரைக்கு ஓடி போயிடுங்க. பிள்ளைகள் அவள் சொன்னதை கேட்கவில்லை என்று தோன்றுகிறது. இல்லைனா அவளோட மொழி அவங்களுக்கு புரியல. பக்கத்தில் நின்றிருந்த கொன்றை மர அத்தை வேண்டாம் என்பது போல தலை குலுக்கி பிறகு ரகசியமாக சொன்னாள், சுந்தரி பெண்ணே, பேசாதே. சுந்தரி அதை கேட்டதாக காட்டிக்கொள்ளவில்லை. மீண்டும் சொன்னாள், மொட்டை, முந்திரி கொட்டை, குரங்கு சேட்டை, எல்லாரும் ஆத்தங்கரைக்கு ஓடி போயிடுங்க சீக்கிரம். அதை கேட்டதால் தான் என்னவோ பிள்ளைகள் மூவரும் ஆற்றங்கரைக்கு ஓடினார்கள். சுந்தரிக்கு சந்தோஷம். அவளும் புதர்களிடையே ஆற்றங்கரைக்கு ஓடினாள். ஆற்றங்கரையில் மீன்பிடிக்கார சுந்தரம் பிள்ளைகளை காணாமல் பரிதவித்து நின்றார். சுந்தரத்தை கண்டதும் குமுதா சொன்னாள், அண்ணே அண்ணே, சுந்தரம் அண்ணே, அங்க ஒரு கருப்பான மிருகம் இருந்துச்சு. அவளது உடல் நடுங்கியது. அட புத்தி கெட்ட பிள்ளைகளே, சீக்கிரம் ஏறுங்க தோணியில. இனி காட்டையும் பார்க்க வேண்டாம், நாட்டையும் பார்க்க வேண்டாம். முகமது அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு ஏன் கதை அவ்வளவுதான். சுந்தரம் கோபத்துடன் பிள்ளைகளை இழுத்து தோணியில் ஏற்றிவிட்டு துடுப்பு போட்டான். அதற்கிடையில் வாகை மரக்கிளையில் ஏறியிருந்தாள் சுந்தரி. தோணி நகரத் தொடங்கிய போது அவளுக்கு ஒரு ஆர்வம். அந்த பிள்ளைகளுடனே சென்றால் என்ன, ஊரை சுற்றி பார்க்கலாம் அல்லவா? தோணி புறப்படத் தொடங்கியதும் தோணியை நோக்கி அவள் ஒரு பாய்ச்சலில் பாய்ந்தாள். வாகை அக்காவோ ஷ் என்று அதை தடுக்க பார்த்தாள். ஆனால் சுந்தரி அதை கேட்கவில்லை. எல்லாவற்றையும் பார்த்தபடி தொலைவில் நின்ற வெண்தேக்கு பெரியவர் திகைப்புடன் அழைத்தார், ஐயோ சுந்தரி! ஆனால் அப்போது தோணி ஆற்றை கடந்து பாதி தூரம் சென்று விட்டது. காட்டுல இருந்து ஊரை சுத்தி பார்க்க போன சுந்தரிக்கு என்ன ஆச்சுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்.